Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ரெசிபி சாக்லேட் பார்க். இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான கிஃப்டிங் ஆப்ஷன். நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சாக்லேட் பார்க் இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு சாக்லேட் பாரும். இன்னொரு வந்து டார்க் சாக்லேட்ல ஒயிட் சாக்லேட் மார்பிள் எஃபெக்ட் கொடுத்து இன்னொரு டைப் ஆஃப் சாக்லேட் பார்க்கும் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. மெயினா சாக்லேட் பார் இருந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஆட் பண்றது எல்லாமே உங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் உங்க டேஸ்ட் பொறுத்தது. இப்போ இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒயிட் சாக்லேட் பார் செஞ்சிடலாம். அதுக்கு ஒயிட் சாக்லேட் பார் 200 கிராம் எடுத்துக்கங்க. அத இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலுக்கு மாத்திருங்க. 30 செகண்ட் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டில்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுல்ல இந்த மாதிரி சாக்லேட் எடுத்துட்டு அந்த தண்ணியோட ஸ்டீம்லயே வந்து அதை மெல்ட் பண்ணிருங்க. சாக்லேட்டை கம்ப்ளீட்டா மெல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. என்ன ட்ரே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை போர் பண்ணிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்றப்போ ரொம்ப தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. அப்ப வந்து பார்க் வந்து சீக்கிரம் உடஞ்சு போயிடும். அதனால ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம அளவா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சமா சாப் பண்ணி வச்சிருக்கேன். மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் மேல இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இது கூடவே ட்ரைட் கிரான்பெரிஸும் சேர்த்திக்கிறேன். நீங்க இதுதான் சேர்த்தணும்னு இல்ல, ஜெம் சேர்த்திக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கலாம், ஸ்ப்ரிங்கிள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணாலும் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா ரோஸ் பெட்டல்ஸ். இப்போ நம்மளோட ஒயிட் சாக்லேட் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல விட்டாலே இது செட் ஆயிடும். ஆனா நான் டக்குன்னு செட் ஆகிறதுக்காக கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல விட போறேன். ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ½ hour வச்சா ஃபுல்லா செட் ஆயிடும். இப்போ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். அது செட் ஆகட்டும். அதுக்குள்ள டார்க் சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் டார்க் சாக்லேட் பாரை அதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். அதே மாதிரி இது ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலுக்கு மாத்திருங்க. மார்பிள் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு 100 கிராம் ஒயிட் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க. டார்க் சாக்லேட் கொஞ்சம் பிட்டரா இருக்குங்கிறதுனால 50 கிராம் ஒயிட் சாக்லேட் அது கூட ஆட் பண்ணிக்க போறேன். மீதி இருக்கிறத மார்பிள் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த பாக்ஸ் செய்யறப்ப நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட மெயின் இன்கிரிடியன்ட் இந்த சாக்லேட் பார் அப்படிங்கிறதுனால எப்பவுமே ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கிற சாக்லேட் பாரா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டுமே மெல்ட் ஆகி ரெடியா இருக்கு. இதை வேற ஒரு டின்ல மாத்திடலாம். நான் ஒரு ரெக்டாங்கிள் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க வேற ஏதாவது சர்விங் ட்ரே, பிளேட் என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல டார்க் சாக்லேட் மிக்சரை போர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஸ்ப்ரெட் பண்றப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த ஒயிட் சாக்லேட்டை ரேண்டமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாச்சுலாவோ கத்தியோ டூத் பிக்கோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹாரிசான்டலா ஒரு தடவை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மார்பிள் எஃபெக்ட் கிடைச்சிரும். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு ½ hour செட் ஆக விடலாம். நம்மளோட 2 பாக்ஸும் சூப்பரா செட் ஆயிடுச்சு. நீங்க பார்ச்மெண்ட் பேப்பர்ல இருந்து எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி வந்துரும். இப்போ இதை நம்ம ரேண்டம் பீசஸா உடைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாக்லேட் பாக் ரெடி ஆயிடும். பாருங்க, ஒயிட் சாக்லேட் பாக் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டார்க் சாக்லேட் பாக்கையும் ரேண்டம் பீசஸா பிரேக் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ரேப் பண்ணி கொடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பாக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் அண்ட் மெரி கிறிஸ்மஸ்.